நீங்க சீமான் அண்ணன் அவர்களை தோக்கடிச்சீங்கன்னாக்க உங்களுடைய தாய் தந்தையை தோக்கடிப்பதற்கான சமம். உங்களுடைய தாய் நாட்டை பாகிஸ்தான்காரனுக்கு விற்றதாக சமம். புரியுதுங்களா? நமக்காக எத்தனை வருஷம் வெயிலையும் மழையிலையும் புயல்லையும் அவ்வளவு பாடுபட்டு இருந்தார் அந்த சீமான் அண்ணன் அவர்கள். நான் இப்பவும் சொல்றேன், அந்த நாம் தமிழர் கட்சிக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசல, அந்த தனி ஒரு மனிதன் அந்த சீமான் அண்ணன் அவர்களுக்காக சொல்றேன். மற்ற தலைவர்கள் கூட, அரசியல் தலைவர்கள் கூட தேர்தல் அறிக்கையில வெறும் பேப்பரை மட்டும்தான் காமிச்சாங்க. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள், நான் முதலமைச்சர் ஆனால் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் என்று ஒரு வீடியோ மூலமாக மக்களுக்கு அந்த கருத்தை சொன்னார். நான் முதலமைச்சரானா இதெல்லாம் பண்ணுவேன், கிராம மக்களுக்கு இதை பண்ணுவேன், படிச்ச மக்களுக்கு இதை பண்ணுவேன் அப்படின்னு. அந்த விவசாயிகளாக இருந்தாலும் சரி, உழவர்களாக இருந்தாலும் சரி, மீனவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழில் செய்வோம் எல்லா தொழிலாளிகளுக்குமே பக்க துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு. ஆனால் ஏதாவது இந்த எலெக்ஷன்ல ஒரு தவறுதலான ஒரு செய்தி வந்தால், நீங்க உன்னுடைய அண்ணனை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய சித்தப்பாவை இழந்து விட்டீர்கள், உங்களுடைய பெரியப்பாவை இழந்து விட்டீர்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க எழுதி வச்சுங்க. இவ்வளவு நாள் நமக்காக பாடுபட்டவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் நீங்க தோக்கடிச்சீங்கன்னாக்க உங்க தாய் நாட்டை நீங்க விட்டதுக்கான சமம்.